அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தலைமுடி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்போம். நம்மளுடைய தலைமுடி நிரந்தரமாக கருப்பாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது. இந்த ரெமிடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு கம்ப்ளீட்டடாக கருப்பாக மாறிடும். வெள்ளை முடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ரெமிடியில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட்டை யூஸ் பண்ணி நாட்டு மருந்து கடையில் வாங்கினா ஒரு சில திங்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெமிடியை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவும் வராது, அலர்ஜி எதுவுமே இருக்காது, நமக்கு முடி நல்லா கருப்பாயிடும். நம்ம ஏற்கனவே நீங்கள் டை யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த இது பிரச்சனையும் வராது, சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நம்ம நிறைய டையை யூஸ் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணி அதனால் நமக்கு நிறைய அலர்ஜிகள் வந்திருக்கும். தலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கொப்பளம் மாதிரி வந்திருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய புண்ணு வந்திருக்கும். இந்த மாதிரி அலர்ஜிஸ் எல்லாம் நிறையாவே பார்த்துருப்போம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த முகமெல்லாம் வீங்கி போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வரது தான் இந்த ரெமிடியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எந்த பிரச்சனையும் வராது. இதை நம்ம தாராளமாக நம்ம தைரியமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த ரெமிடியை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டெமோலையும் பார்க்கலாம், வீடியோலையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டெமோக்குள்ளே போகலாம், எப்படி இந்த ரெமிடியை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் தேவையான பொருட்களை இப்போ நான் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் டீ தூள் எடுத்துருக்கிறேன். இந்த டீ தூள் இந்த ஸ்பூனுக்கு நம்ம 2 ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட் எடுத்துருக்கேன். பீட்ரூட்டை நல்லா பூ மாதிரி சீச்சி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். நான் நல்லா வேகும் போது பார்த்திங்கன்னா இதனோட சாரெல்லாம் நல்லா நமக்கு இறங்கிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி பூ சீச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு, அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். நல்ல தண்ணி சூடேறிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் டீ தூள் நான் 2 ஸ்பூன் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி நம்ம 2 ஸ்பூன் நம்ம உள்ளே போட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இதை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டீ டிக்காசம் நல்லா நுர கூடி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பீட்ரூட்டை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பீட்ரூட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்தும் நமக்கு நல்லா கொதித்து கலர் மாதிரி நல்லா வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூலிங் ஆன பிறகு இதை வடிகட்டிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம பீட்ரூட்டும் டீ டிக்காஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே இருக்குது, நல்லா நமக்கு சூப்பராக நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு நமக்கு சூப்பராக நமக்கு நல்லா வந்துடும். இப்போ அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் நான் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த பவுலில் இந்த ஸ்பூனுக்கு நம்ம 2 ஸ்பூன் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த கென்னா பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மருதாணி பொடின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மருதாணி பொடியை நான் 2 ஸ்பூன் இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ முடி இருக்கோ உங்கள் முடிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு முடி நிறையா இருக்குன்னா நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும், உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கரிசலாங்கண்ணி, அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் நான் 2 ஸ்பூன் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த பொடியும் நம்ம 2 ஸ்பூன் உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுரி பொடி, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அவுரி பொடியையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம் 2 ஸ்பூன். பார்த்திங்கன்னா நான் லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமனை இதோடு சேர்த்து நல்லா உள்ளே புழிஞ்சு விட்டுறலாம். கண்டிப்பாக இதை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்போ ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிக்காசனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் போதும் இந்த அளவுக்கு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை நான் முதல் நாள் நைட்டே இதை நான் செஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்ம மறுநாள் காலையில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நைட்டு ஃபுல்லாக இது நல்லா இது இப்படியே ஊறட்டும். இதனோட சாறு எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் இது பத்தலை, நான் இது கூட இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான்
இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருக்குறோம். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து கட்டி சேராமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இந்த மீதி எசன்ஸையும் அப்படியே பத்திரமா வச்சுடுங்க. இதை எதுவும் பண்ண வேணாம். மறுநாள் காலையில் சம்டைம்ஸ் உங்களுக்கு நல்லா கட்டியாக இறுகிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி மாதிரி பதத்துக்கு இது பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முகம் ஃபுல்லாக வந்து நமக்கு பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் முகம் ஃபுல்லாக கலர் ஒரு மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிதானமாக கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க, கட்டி சேராத அளவுக்கு. இது இப்படியே இருக்கட்டும். நான் இதை நைட்டு ஃபுல்லாக இப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம முதல் நாளே நம்ம கரைச்சி வச்சுருந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் மிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெமிடி வந்து இப்போ இந்த ரெமிடியோடு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கடுக்காய் பொடியும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஒயிட் ஹேராக இருக்குது. வெளியில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ஒயிட்டாக இருக்குது. இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிடலாம். இந்த கலந்து வச்சதை இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி விரித்து விட்டு ஃபுல்லாக எங்கெல்லாம் நமக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதே போல் நீங்களும் ஃபுல்லாக நல்லா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் நல்லாவே காயட்டும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 2 ஹவர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சேக்காத்தூளோ அல்லது ஷாம்போ போட்டு இதை வாஷ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சூப்பர் ரெமிடிங்க. இதை நம்ம தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம். எதுவுமே நமக்கு சைடு எஃபெக்ட் வராது. இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ரெமிடியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நைட்டே நீங்கள் இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். மறுநாள் காலையில் எடுத்து இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தலையில் கொஞ்சம் கூட ஆயில் இருக்கவே கூடாது, எண்ணெய் இருக்கவே கூடாது. நல்லா ஷாம்போ அல்லது சேக்காத்தூளை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய்ஞ்சி இருக்கணும் தலைமுடி வந்து. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இதை வந்து இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தலையில் போட்டுட்டு ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், முடி நமக்கு நிச்சயமாக கருப்பாக நமக்கு நல்லாவே மாறிடும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 1 டைம்ஸில் டக்குன்னு சரியாயிடும். ஒரு சிலருக்கு நிறைய வெள்ளை முடிகள் இருக்கலாம், ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாகவே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் இது மாறும். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு முடி ஃபுல்லாகவே கருப்பாக மாறிடும். தாராளமாக இந்த ரெமிடியை நீங்கள் தைரியமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை நம்ம லவ்ஸுடு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.